ஆஸ்ட்ரோ நண்பர்களே வணக்கம். சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் வக்கரமாக கடக ராசியில் இருக்கிறார். இவ்விரண்டையும் சேர்த்து நாம் பலன்களை பார்க்க போகிறோம். சில ராசிக்காரர்களுக்கு பாதகம், சிலருக்கு சாதகமாக இருக்கும். அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மீன ராசியில் உள்ள சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்க்கிறார். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். சிம்ம ராசியினருக்கு சனியின் வக்கர நிவர்த்தி பலனையும் குருவின் வக்கர பலனையும் இணைத்து நாம் பார்க்க போகிறோம். சனி வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஆனால் கூட அவர் அஷ்டமத்து சனியாக செயல்படுகிறார். அனைத்திலும் கவனம் தேவை. எந்த விஷயத்தையும் உதாசீனப்படுத்துதல் கூடாது. கவனக்குறைவாக இருத்தல் கூடாது. எல்லா காரியங்களிலும் தடைகளும் தாமதங்களும் உண்டாகும். உடலில் சோர்வு அசதி வரும். நோய் நொடிகள் வரும். ஏற்கனவே தங்களின் ராசியிலேயே கேது இருக்கிறார். கலஸ்தர ஸ்தானமாகிய 7ல் ராகு இருக்கிறார். சரி இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை. ஆக சனி வக்கர நிவர்த்தி அடைந்தால் கூட தொல்லைகள் தான், துயரம்தான். அதை தாங்கள் தைரியமாக சாதுரியமாக சமாளித்தல் வேண்டும். சனி 3ஆம் பார்வையாக 10ஆம் இடமாகிய ரிஷபத்தை பார்ப்பதால் தொழில் துறையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கஷ்டம், உழைப்பு அதிகம். 7ஆம் பார்வையாக 2ஆம் இடமாகிய கன்னி ராசியை பார்ப்பதால் குடும்பத்தில் பிரச்சனை, பண வரவில் கஷ்டம், பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் உண்டு. 10ஆம் பார்வையாக 5ஆம் இடமாகிய தனுசுவை பார்க்கிறார். பிள்ளைகளால் தொந்தரவு. அடுத்து குரு பகவான் 12ஆம், இதுவரை சாதகமாக லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 12ஆம் இடமாகிய கடகராசியில் வக்கரம் பெறுகிறார். 5ஆம் பார்வையாக 4ஆம் இடமாகிய விருச்சிக ராசியை பார்க்கிறார். ஆகவே நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சையில் உள்ளவர்கள் நல்ல மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு உடல் நலம் பெறலாம். 9ஆம் பார்வையாக 8ஆம் இடமாகிய மீன ராசியை பார்க்கிறார். வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ள அன்பர்கள் தாராளமாக வெளிநாடு செல்லலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. குடும்பத்தில் நோய், வயதில் மூத்தோர்களுக்கு நோய் நொடிகள் வரலாம். பிரயாணத்தை தவிர்த்தல் வேண்டும். அனாவசியமாக பிரயாணம் செய்தல் கூடாது. குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சண்டை சச்சரவு வரக்கூடும். ஆடம்பர செலவுகள் உண்டாகும். கடன் வாங்க வேண்டியிருக்கும். கவனம் தேவை. பிள்ளைகளிடம் சண்டை சச்சரவுகள் வரலாம். கூடுமான வரை தரித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துதல் கூடாது. கொடுக்கல் வாங்கலில் சிரமம் உண்டாகும். கடன் பிறருக்கு தரக்கூடாது, வாங்குதல் கூடாது. ஜாமீன் பிறருக்கு தரக்கூடாது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மந்தமான நிலை உண்டாகும். தங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைப்பதில் தடைகள் தாமதங்கள் உண்டாகலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. வீண் பலிகள் வரலாம். உயர் அதிகாரிகள் தங்களிடம் அனுசரணையாக இருக்க மாட்டார். அரசியலில் கவனம் தேவை. கட்சிக்குள் வீண் விரோதம் வரலாம். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் மறுக்கப்படும். புகழ் செல்வாக்கு குறையும். விவசாயத்தை பொறுத்தவரை சுமார்தான். அந்த அளவுக்கு வருமானம் ஆகோ ஊகோ என்று இருக்காது. விவசாயத்துக்கு தேவையான உரம் மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடு உண்டாகும். தண்ணீர் பஞ்சம் உண்டாகும். கால்நடைகள் அபிவிருத்தி அடைவதில் சற்று கடினம்தான். கலைஞர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். நெருக்கடிகள் உண்டாகும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் கிடைப்பது கடினம். பெண்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு. அடிக்கடி கணவருடன் சண்டை சச்சரவு ஏற்படுவதால் மன அமைதி குறையும். சுபகாரிய தடைகள் உண்டாகும். கலஸ்தரகாரகன் சுக்கிரன் பாதிப்பாக சிலருக்கு இருப்பதால் சுபகாரிய தடைகள் உண்டாகும். கடன் தொந்தரவு உண்டாகும். கடன் கொடுத்தவர் தங்களை தேடி வந்து தொந்தரவு செய்வார். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் குறையும். கோவிலுக்கு சென்றால் ஒவ்வொரு வாரமும்
வியாழக்கிழமை நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபடுங்கள். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.